இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை, இன்று பொது காலத்தின் 13ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அழைப்பு விடுப்பதெல்லாம் அவரே என் அடைக்கலம், அவரே என் கற்பாறை. முழு மனித வாழ்க்கைக்கு தடையாக இருப்பது பாவம் மற்றும் பயம். இவற்றை நீக்கி முழு மனிதனாக வாழ இந்த நாளுடைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. உணவு இருந்தால் உடை இருந்தால் போதும் என்று வாழ்வது இருத்தல். அதற்கு பேர் ஆங்கிலத்தில் எக்ஸிஸ்டன்ஸ் என்று கூறுகிறார்கள். ஆனால் வாழ்க்கை, லைஃப், வாழ்க்கை என்பது நிறைவாக, நிம்மதியாக, மன நிறைவோடு, மகிழ்ச்சியாக வாழ்வதே வாழ்க்கையாகும். எனவே இருத்தலை விட வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. இந்த வாழ்க்கையை யாரொருவர் அறிந்து கொள்கிறாரோ, தெரிந்து கொள்கிறாரோ, அவர்தான் வெற்றி பெறுகிறார் என்றால் அது மிகையா. இப்படிப்பட்ட நிறைவான வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த நாளுடைய நற்செய்தியில் 2 நிகழ்வுகள் வழியாக ஆண்டவர் விளக்குகிறார். ஒன்று இறப்பு. நாம் நினைப்பது போல உயிர் விடுவது அல்ல. இங்கு ஆண்டவர் என்ன கூறுகிறார்? அவர் அந்த சிறுமி இறக்கவில்லை, மாறாக அவர் உறங்குகிறார். பிரியமான சகோதர சொல்லே, என்று நிறைய நபர்கள் உறக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக நாம் பார்க்கின்றோம். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த சிறுமியை போல ஆண்டவர் கூறுவது போல பாவம், கோபம், பழிவாங்கக்கூடிய எண்ணம், தீய எண்ணங்கள், தீய நாட்டங்கள், எதிர்மறை சக்திகள் அத்தனையும் நம்மை வாழ்வை அனுபவிக்க விடாமல், இன்னும் அந்த மகிழ்ச்சி, நிறைவு, சந்தோஷம் அடைய விடாமல் தடுக்கின்றன. இன்றைய நற்செய்தி நாம் பார்க்கின்றோம். யாயிர் என்ற தலைமை குரு, அவர் ஆண்டவருடைய இரக்கத்தை, ஆண்டவருடைய பரிவை, அவ்வளோ பெரிய குருக்களுக்கு தலைமை குருவாக இருக்கக்கூடிய யாயிர் ஆண்டவருடைய காலில் விழுந்து பணிந்து கேட்கின்றார். அது யாருக்காக பரிந்து பேசுகிறார்? தன்னுடைய ஒரே மகள் யாயிருடைய அந்த மகளுக்காக. ஆண்டவரே, நீர் வந்து அவளை தொட்டால் போதும், அவள் பரிபூர்ண சுகமும் நலவும் அடைவார். யாயிர் என்பவர் பரிசேயர்களைப் போல அதிகமாக படித்தவர், மக்கள் மத்தியில மிகுந்த மதிப்பு கொண்டவர், தலைமை குருவாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட நபர் வெட்கப்படவில்லை, கூச்சப்படவில்லை. அவர் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பார்க்கவில்லை. அவரை பொறுத்த மட்டில் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, யார் என்ன பேசினாலும் பரவாயில்லை, என் மகள் பரிபூர்ண சுகமும் நலமும் அடைய வேண்டும் என்றால் இயேசு ஆண்டவரை தவிர எனக்கு வழி இல்லை. எந்த அடைக்கலமும் அவர்தான், கற்பாறையும் அவர்தான் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு ஆண்டவரை தேடி வருகிறார் அந்த தலைமை குரு. பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவரே அவருடைய விசுவாசத்தை மெச்சுகிறார். இவ்வளவு பெரிய தலைமை குரு, அதிகாரம் படைத்தவர், இவ்வளவு படித்த மேதை, இதோ மனிதர்களுக்கு மத்தியில் உயர்ந்த நபராக இருக்கக்கூடிய நபர் அழைக்கின்றாரே என்று அவருடைய இல்லத்திற்கு செல்கின்றார். குழல் ஊதிக்கொண்டிருப்பவர்களையும், ஒப்பாரி பாடிக்கொண்டிருப்பவர்களையும், அழுது புலம்பி தவிப்பவர்களையும் இதோ அமைதியாக இருக்க சொல்கிறார். மற்றவர்களாம் ஆண்டவரை பார்த்து ஏளனம் பண்ணுகிறார்கள். மனதில் நினைத்திருக்கக்கூடும், சிறுமி இறந்து விட்டால். ஆம் பிரியமான சகோதர சொல்லே, ஆண்டவரை பொறுத்தளவில் இறப்பதல்ல,
அவர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நபரை தட்டி எழுப்ப வேண்டும். சிறுமியை பார்த்து எழுந்துடு என்று கூறுகிறார். அந்த சிறுமி எழுந்து வருகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை தேடி வந்தோம் என்றால் அவர் கண்டிப்பாக நமக்கு உயிர் பிச்சை கொடுப்பார். இறந்து போன சிறுமிக்கு உயிர் பிச்சை கொடுத்த தேவன் இந்த அருமையான இனிமையான வாரத்துல ஆண்டவரை தேடுவோருக்கு அது எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் அவர் உடனிருந்து நமக்கு மறுவாழ்வு கொடுப்பார் என்றால் அது மிகையாகாது. மறுவாழ்வு இது இறப்பது மட்டும் அல்ல, இயற்கையாக இறப்பது மரணம் மட்டும் அல்ல. மரணத்தை போல குணநலம் கொண்டவர்களையும் உறங்கிக் கொண்டு இருப்போரையும் அவர் விழித்தல இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து எழுப்புகிறார். நம் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்புகிறார். போதும் உன் உறக்கம், போதும் உன் கோபம், போதும் உன் குடிவெறி, போதும் உன் பழிவாங்கக்கூடிய எண்ணம், போதும் உன் காழ்ப்புணர்ச்சி, போதும் இந்த வீராப்பு, போதும், நிறுத்திக்கொள், நிறுத்திக்கொள். இனிமேலாவது நிறைவான வாழ்வும் மகிழ்ச்சியான வாழ்வும் நிம்மதியான வாழ்வும் என்னிடம் இருக்கின்றது, நான் உனக்கு போதும் என்று இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். தலைமை குருவாக இருந்தாலும் அந்த யாயிர் ஆண்டவருடைய பாதம் விழுந்து வணங்கி வேண்டிக் கொண்டார். இந்த நாளில் நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம் அல்லது நற்கருணை கொண்டாட்டத்தில் நாம் பங்கேற்கிறோம். எத்தனை நபர்கள் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து ஆண்டவரை தரிசிக்கின்றோம் என்றால் அவை அத்தனையும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. முழந்தாள் படியிட்டு கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வைக்கப்படுகின்றோமே, அல்லது கரங்களை விரித்து ஜெபிக்க வைக்கப்படுகின்றோமே, அல்லது ஒரு சில நேரங்களில் கத்தி ஜெபிக்க வைக்கப்படுகின்றோமே, அழுது புலம்பி கேட்பதற்கு வைக்கப்படுகின்றோமே, அல்லது தனிமையாக இருந்து வீட்டில் அல்லது முக்கியமான ஆலயங்களில் இதோ நம்முடைய குறைகளையும் வேதனையும் சுமைகளையும் இறக்கி வைப்போம் என்று நினைக்கின்றோமா? இவ்வளோ பெரிய தலைமை குருவாக இருந்தாலும் வெட்கப்படாமல், கூச்சப்படாமல், சங்கட்டப்படாமல் அவர் மற்றவர்கள் அதை நினைப்பார்கள், இதை நினைப்பார்கள், மரியாதை குறைந்து போய் விடுமே, அவமானமாகி விடுமோ என்றெல்லாம் நினைக்கவில்லை. ஆண்டவருடைய பாதம் பணிந்து வேண்டிக் கொண்டார். மகளுக்கு உயிர் பிச்சை கொடுத்தார் தேவன். அப்படிப்பட்ட விசுவாசம் கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய முதல் பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது பகுதியிலே நாம் பார்க்கின்றோம், இங்கும் ஒரு பெரிய அற்புதமும் அதிசயம் நடக்கின்றது. நான் அங்கு சென்றேன், இங்கு சென்றேன், இந்த மருந்து சாப்பிட்டேன், இந்த மருத்துவரை பார்த்தேன், இந்த மருத்துவமனைக்கு சென்றேன் என்று 12 ஆண்டுகளாக தன்னிடம் இருப்பது அத்தனையும் இழந்தவராக இந்த பெரும்பாடு ஸ்திரீ இரத்த போக்கினால் சிரமப்பட்ட பெண்மணியை நாம் பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இரத்த போக்கு வியாதியால் சிரமப்பட்ட அந்த பெண்மனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவருடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும்? சமுதாயத்தில் அவரை மதித்திருப்பார்களா? ஏன் அவருடைய குடும்பத்தில் அவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? அவர் எப்படிப்பட்ட பெரிய பணக்காரராக இருந்தாலும் தன்னிடம் இருப்பது அத்தனையும் விற்று வைத்தியம் பார்த்தார், மருத்துவ செலவு செய்தார் என்றெல்லாம் நாம் வாசிக்க கேட்கிறோம். அவர் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் அவர் ஒரு பெண்மணி தானே. அந்த காலத்தில் பெண்மணியை மதிப்பார்களா? எப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் தாண்டி அந்த பெண்மணி என்ன நினைக்கின்றார்? எனக்கு வேற வழி இல்லை, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, யார் எது பேசினாலும் பரவாயில்லை, யார் என்னை திட்டினாலும் பரவாயில்லை, என்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லை, என்னை யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, எப்படியாவது நான் அந்த தேவனை, அந்த கர்த்தரை, அந்த விடுதலை தரக்கூடிய பரிபூர்ண சுகுணம் கொடுக்கக்கூடிய அந்த ஆண்டவருடைய மேலுடைய தொட்டால் போதும், நான் பரிபூர்ண சுகமும் அடைவேன், நான் பரிபூர்ண சுகமும் நலமும் அடைவேன் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அந்த பெண்மணி ஆண்டவரை தேடி வருகிறார். தேடி வந்தவர் சும்மா நிற்கவில்லை. கூட்டத்தில் முண்டி அடித்துக் கொண்டு எப்படியாவது ஆண்டவருடைய மேலுடைய தொட்டார். தொட்ட மாத்திரத்தில் ஆண்டவரிடமிருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டது. அந்த வினாடியே 12 ஆண்டுகளாக வியாதியால் பீடித்திருந்த
அந்த பெண்மணி விடுதலை பெறுகிறார். ஆண்டவர் திரும்பி பார்த்து கேட்கின்றார், யார் என்னை தொட்டது என்று. சீடர்களுக்கு அது வித்தியாசமான பார்வை. இவ்வளவு கூட்டத்தில் யார் என்று தொட்டார் என்று கேட்கின்றாயே, இது உனக்கே நியாயமா என்று கூட கேட்டிருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டதை பார்க்கின்றார். அந்த பெண்மணி இதோ கூனி குறுகி நிற்கின்றார். பிரியமான சகோதர சகோதரியே, அம்மா உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது என்று கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரியே, இன்றைய நற்செய்தியில் வரக்கூடிய யாயிராக இருக்கட்டும், இந்த பெண்மணியாக இருக்கட்டும், இருவரும் விசுவாசத்திற்கு மேல், நம்பிக்கைக்கு மேல், அவமானத்திற்கு மேல், சங்கடத்துக்கு மேல், அல்லது எல்லா பிரச்சனைகளுக்கு மேல் அவர்கள் பார்த்தது ஆண்டவரை ஒரு மெசியாவாக பார்த்தார்கள். ஆண்டவரை நம்பினார்கள். இவரால் மட்டுமே முடியும் என்று நம்பினார்கள். இவரால் மட்டுமே எனக்கு பரிபூர்ண சுகநலமும் கொடுக்க முடியும் என்று விசுவசித்தார்கள். அவருடைய விசுவாசம் ஒருபோதும் வீண் போகவில்லை. இந்த நாளிலே நாமும் அப்படிப்பட்ட இந்த இரண்டு நபருடைய விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கின்ற போது ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையிலும் செய்கின்றார் என்றால் அது மிகையாகாது. இன்றைய வாசகங்கள் அத்தனையும் அதுதான் புரிகிறது. நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் ஒருபோது நாம் இறக்க வேண்டும், அழிந்து போக வேண்டும் என்பதெல்லாம் அவருடைய விருப்பம் அல்ல. நாம் இருந்தால் மட்டும் போதாது, வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை நமக்கு நாம் ஏற்கனவே பார்த்தது போல, நான் நிறைவான வாழ்வு வாழ, மகிழ்வோடு வாழ, நிம்மதியோடு வாழ, நிறைவான வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற வாழ்வு வாழ இந்த நாளிலே நாம் செபிப்போம், ஒப்பு கொடுப்போம். இந்த வாரம் இனிய வாரமாக அமையட்டும். இந்த வாரத்தில் நாம் இப்படிப்பட்ட புது வாழ்வு பெற்ற இந்த புதிய மாதத்தில், நாளையிலிருந்து நாம் புதிய மாதத்திற்கு செல்ல இருக்கின்றோம். ஜூலை மாதம். இந்த புதிய மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக, அபிஷேகம் செய்யப்பட்ட மாதமாக, இன்னும் வல்லமையோடும் வளமையோடும் மேன்மையோடும் மனநிறைவோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை, அனுக்கிரகத்தை ஆண்டவர் இந்த மாதத்தை நமக்கு கொடுக்க இணைந்து ஜெபிப்போம். பரலோகத்தந்தையே இறைவா, இன்று ஞாயிற்றுக்கிழமை நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரத்தில் செய்த எல்லா நன்மையை நினைத்து பார்க்கிறோம். இன்று மாதத்துடைய கடைசி நாள் 30ஆம் தேதி. இந்த மாதம் முழுவதும் எங்களின் குடும்பத்தாரை ஆசீர்வதித்திருக்க உமக்கு நன்றி. நாளையிலிருந்து புதிய மாதத்திற்கு செல்ல இருக்கின்றோம். இன்னும் நாங்கள் இருந்தால் மட்டும் போதாது, நாங்கள் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய வல்லமை பாக்கியத்தையும் கொடுக்கும்படியாகவும், மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலத்தை, இந்த வாரத்தில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள், பயணம், வாழ்வு, படிப்பு, வியாபாரம், தொழில், போக்குவரத்து, வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து உடைய வல்லமையால் நிரப்பும்படியாக எங்களை இன்னும் மேன்மையோடும் மாண்போடும் மகிழ்வோடும் வாழக்கூடிய மக்களாய் நீ கரம் பிடித்து வெளியிடத்த எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.